எல்லாரும் தூங்கியாச்சு. நம்ம தலைவருக்கு தலைவி ஞாபகம் வந்தாச்சு. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? டேய் ஒத்துவிடா, நானும் பாக்கணும்டா. ஒத்துவிடா. யப்பா என்னதுடா இது? கொக்கா மக்கா, இந்த 2 கப்போஸ் பார்க்க இத்தனை பேரா? அவனுங்க பாத்துக்க வரல, அத ஒட்டு மொத்தமா நாரடிக்க வந்திருக்கானுங்க. என்னடா சொல்ற? இப்ப எதுக்கு சிரிக்கிற? சொல்றேன் கேளு. அந்த ஊர்ல இப்போ திருவிழா, எல்லாருக்கும் இலவசமா கூழ் ஊத்துறாங்கன்னு நீயும் லைன் கட்டி போய் நின்னு குடிச்சல்ல. அந்த கூழ நைஸா 50 பேதி மாத்திரை கலந்துட்டேன். அதான் அவனுங்க விலகு பிடிச்சி லைன் கட்டி நிக்கிறானுங்க. பேதி மாத்திரை கலந்த காண்டுல பக்கத்தூர்காரங்க சண்டைக்கு கிளம்புறாங்க. பதில் தாக்குதலுக்கு நம்ம ஆளுங்களும் சும்மா கெத்தா கிளம்புறானுங்க. அலர்ட்டா இருங்கடா. மாமே உசாராயிரு. விஷயம் தெரியும்ல, தலைவர் மொச்சை கூட திண்டுங்க. அது தெரியாம இவனுங்க விளையாடுறானுங்க. பிரச்சனை பெருசானதுனால 2 ஊர் தலைவனுங்களும் கடலோரத்துல பேச்சுவார்த்தை நடத்துறானுங்க. கூப்பிட்டிருந்தியாமே? ஏய், நீ அரிசியில வர கங்கா தானே? ஏய், நிறைய டிவி சீரியல் பாப்ப போல இருக்கு. அரிசி கொட்டுற ஆழாக்கு மாதிரி இருந்துக்கிட்டு எண்ணியே கலாகிறியா நீ? ஏய் சரி, இப்போ மேட்ருக்கு வா. உங்க ஆளுங்க எங்க புண்ணியஸ்தலத்தை நாரடிச்சுட்டானுங்க. அது என்ன ஏதுன்னு பேசி நம்ம முடிவுக்கு வரலாம். வா. நாங்க மட்டுமா தப்பு பண்ணோம்? நீங்களும் சேர்ந்தாண்டா நாரடிச்சிங்க. ஏய், யார்கிட்ட வந்து யாரை பத்திடா தப்பா பேசுற? உங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பொறுக்கி பசங்களையும் எங்க ஊருக்கு அமிச்சிட்டு பாவம் எங்க ஊர் பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமாண்ணா உனக்கு? பிச்சு போடுவேன் பிச்சு. அவனுங்க அடிச்ச லூட்டி அக்கிரமம் எல்லாம் தெரியுமாண்ணா உனக்கு? ஆனா எங்க ஊர் பசங்க ஏற்கனவே ஆயா கடையில மக்கி போன மசால் வடை 3 வேலையும் 3 நாளா முக்கிட்டு இருக்கானுங்கடா. அவனுங்களுக்கு போய் 50 பேதி மாத்திரை கொடுத்துருக்கீங்க. நாசமா போவ, நீ விளங்காம போவ, நீ கட்டையில போவேன். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. இது சரியான முடிவு ஒண்ணு கட்டு. கண்ணாமூச்சி ஆடி முடிவு கட்டலாமாடா? கண்ணாமூச்சியா? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா சொல்றேன். வேற எதனா வேலை இப்ப அப்படி சொல்லிலாம் டபாய்க்க கூடாது. கில்லி கோலி பச்சை குதிரை இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட். ஆனா கண்ணாமூச்சி கொஞ்சம் யோசிங்க. என்னை பத்தி ஒரு கவலையும் இல்லை. நான் ஆழாக்குள்ள கூட ஒளிஞ்சுப்பேன். ஆனா உன்னை பத்தி நினைச்சுப்பேன். ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கியே. இந்த போட்டியில யார் தோத்தாலும் அவங்க அடிமை ஆயிடுவாங்க.
டீல் ஓகே? சரிடி. சி டா. ஏய் என்ன சுத்தா அது? பக்கத்து ஒரு திருவிழாவில் மும்தாஜ் டான்ஸ் ஆடலாம். வரியா போய் பார்க்கலாம்? அப்படியா? நீ சொன்னது சரிதான். சொன்னா நம்பலல்ல. இவ்வளவு பிரச்சனை போராதுன்னு நம்ம தலைவர் பொண்டாட்டி மெட்ரோ வாட்டர்ல 2 குடம் எக்ஸ்ட்ரா பிடிச்சதுனால கவுன்சில்ல அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. 2 குடம் தண்ணியே எடுத்திருக்கப்பா. ஆமாப்பா 2 குடம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த 2 குடம் தண்ணி நான் தான் அபேஸ் பண்ணேன். ஆனா இதெல்லாம் ஒரு மேட்டர். நீங்க இத்தனை பேர் வெட்டியா குனின்னு விசாரணை கமிஷன் வைக்கிறீங்களே, உங்களை சொல்லணும்யா. அன்னைக்கு என் பையன் பேண்ட்லயே அசிங்க மாட்டாங்க. சரின்னு ஓடி போய் பார்த்தா வீட்டு தொட்டில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. நான் நினைச்சிருந்தேன் நான் தினத்தந்தி தினமலர்னு எதுலயாவது தொடச்சு போட்டு போயிருக்கலாமே. ஏன் பண்ணல? அவன் தலைவர் பையனாச்சே. அது அந்த கௌரவம் நாரக்கூடாதுல. மெட்ரோ வாட்டர் தவிர வேற எந்த தண்ணியும் நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. தலைவா, ஒளியறதுக்காக நாங்க போட்ட லேட்டஸ்ட் பிளான் தெரியுமா? பண்ணையார் வேட்டிக்குள்ள ஒளியணும்னு சொன்னி நான் வெட்டியே போடுவேன். தலைவா, ஆட்டத்துல என்னைய சேர்த்துக்கோ. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண கேம் இல்லை. ஹைட் அண்ட் சீக். இந்த கேம்ல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டே அம்புலி மாமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ இந்த அளவில் ஒளிஞ்சிருந்தா கூட உன்னோட பாரிங் மலை இந்த ஹைட்டுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். சும்மா அழாத. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்கு ஆக மாட்டேன். பழி வாங்குறேன்டா. டாய், உன்னை பழி வாங்குறேன்டா. ஆட்டத்துல சேர்த்துக்காத காண்டுல எதிரி கேங்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டான் நம்ம பேரழகன். அவனுங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். நம்ம பேரழகன் சொன்ன இம்ப்ரமேஷனை யூஸ் பண்ணி சேப்பு ஜெட்டி கூட்டத்தை வளைச்சு பிடிச்சிடுறானுங்க. கதை கிளைமேக்ஸ் நெருங்குது. இன்னும் என்னடா ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க? அதான் அழைச்சி பிடிச்சிட்டோம்ல. அன்னைக்கே சொன்னார் எங்க தலைவர், நீங்கெல்லாம் தோத்துறீங்க, நாங்கெல்லாம் பக்கா கேடின்னு. ஏய் பத்ரா, இங்க பாடுறா. ஏய், என்ன விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னல. இப்ப எப்படி வச்சேன் பாருல ஆப்பு. ஆஹா, இதெல்லாம் இவன் வேலை தானா? சும்மா ஊர் பசங்க கூட விளையாடி ஜெயிச்சா மட்டும் நீ வீணாயிட மாட்டேன். இப்போ உங்க ஆட்டம் எல்லாம் க்ளோஸ். ஊர் தலைவன் ஃபர்ஸ்ட் லைஸ். உன் நாத்தம் முடிச்ச ஹெல்மெட்டை கைட்டி போட்டுட்டு கீழே விழுந்து தோல்வியை ஒத்துக்கோ. ஆஹா, கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. மாட்டணும்டா சாமி. விடை தருவார் எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ. இதை வச்சு எத்தனை அடப்படுத்திருப்பேன். ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. அங்க ஃப்ரெண்ட் ரோக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது நம்ம கன்சாமி மாமா முனியாண்டி தானே? ஆஹா, முனியாண்டி செகண்ட் லைஸ். நான் முனியாண்டி இல்ல மாயாண்டி. ராங்கலைஸ் டப்பா.